வணக்கங்க. எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா வந்து மலேசியா போயிருக்காங்க. ஜனநாயகன் பட திருவிழாவுக்காக. இதில என்ன ஒரு பியூட்டின்னா, சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு யார் வந்தாலும், அவங்க வந்து இங்க ஏற்கனவே இருக்கிற கட்சியால அவங்களுடைய புகழ் மழுங்கடிக்கப்படும். அவங்களுடைய புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரோல் பண்ணி, நியூஸ் மீடியாவுல ட்ரோல் பண்ணி அவங்களுடைய புகழ குறைச்சு, அவங்கள வந்து ஜீரோவாக்குவாங்க. அதுதான் ட்ரெண்டிங்கா இருந்தது முன்னாடி. இது யார் யாருக்கெல்லாம் நடந்ததுன்னா, ஐயா விஜயகாந்துக்கு நடந்தது, கமலஹாசனுக்கு நடந்தது, ரஜினிகாந்துக்கு நடந்தது. ஆனா, இப்போ அதே ஒரு ட்ரெண்ட அண்ணன் விஜய்க்கு பண்ண முயற்சிக்கிறாங்க. ஆனா, அது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ப்ளஸ்ஸா மாறுது அது அப்படியே. அவங்க என்னென்னலாம் ட்ரோல் பண்ணி ட்ரெண்ட் பண்றாங்களோ, அது அப்படியே ப்ளஸ்ஸா மாறுது. அவருக்கு வந்து சினிமா துறையில இருந்த அந்த புகழ காட்டிலும் அரசியல்ல வந்த பிறகு அது பல மடங்கா மாறிடுச்சு இப்போ. அது மக்கள் மத்தியில நல்லா தெரியுது. மீடியாக்களையும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, Facebookக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் எதுல போய் பார்த்தாலும் அண்ணனுடைய புகழ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அண்ணாவை பத்தி தான் எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க. விஜய் அண்ணாவை பத்தி தான் எல்லாருமே ட்ரெண்டிங் பண்றாங்க. இது வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அது வேற விதமான பாய்ச்சலா தான் இருக்குது அது. உண்மையிலே விஜய் ரசிகர்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து அவர் சினிமா துறையில இருக்கும்பொழுது அவரை கொண்டாடினாங்க. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் கூடவே வந்துட்டாங்க அரசியலுக்கு. அவரை கொண்டாடி தீர்க்கிறாங்க. இதுல இன்னும் உண்மையான விஷயம் என்னன்னா, அண்ணனுக்கு வந்து லேடீஸ் ஃபேன் பெண்கள் வந்து மிகவும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் உள்ள பெண்கள் வந்து மிகவும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அது அவரு அவர் கொடுப்பனன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கடவுளுடைய கிருபை. அவங்க தாய் தந்தை அண்ணனுடைய தாய் தந்தை அவர்களுக்கு கடவுளிட வேண்டின விதம் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அவர் உச்சத்தை தொடுவார். அரசியல்ல ஒரு உச்சத்தை தொடுவாரு. அவர் எம்ஜிஆர் மாரி ஒரு உச்சத்தை தொடுவாரு அரசியல்ல. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்ட்ட சுத்தி இருந்துகிட்டே இருக்குது. எத்தனை எதிர்க்கட்சிகள் வந்தாலும் அதெல்லாம் தூள் தூளாக்கிடுவாங்க. மக்கள் வந்து அண்ணன் பக்கம் தான் நிக்கிறாங்க. விஜய் அண்ணன் பக்கம் தான் நிக்கிறாங்க. ஜாதி, மதம், இனம் எந்த வேறுபாடும் இல்லாம அண்ணன் பக்கம் ஒற்றை குரல்ல விஜய் அண்ணா, டிவிகே அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணனுடைய ஜனநாயகம் படம் பயங்கரமா வெற்றி அடையும். பிளாக் பஸ்டர் ஆகும். இதுல 100% நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் 100% இது ட்ரூ. அதனால விஜய் ரசிகர் எல்லாருமே சூப்பரா அண்ணனோட படத்தை கொண்டாடணும். பொங்கலுக்கு நம்ம வச்சு செய்யணும். அது